அனைவருக்கும் வணக்கம். தமிழ் டீச்சர் யூடியூப் சேனல் அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன். அதில் 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தமிழ் பாடம் காணொளி மூலமாக நடத்தலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. உங்களுடைய மேலான ஆதரவை தந்து உதவுங்க. மென்மேலும் பற்பல வீடியோக்கள் மூலமாக உங்களுக்கு தமிழ் பணியை செய்யலாம்னு ஒரு எண்ணம் இருக்குது. அதற்கு தேவை உங்களுடைய ஆதரவு. நம்ம இப்போ நம்முடைய பாடப்பகுதிக்கு போகலாம். இயல் 1 செய்யுளில் இருக்கக்கூடிய பாடப்பகுதி பார்த்திங்கன்னா, தண்ணீர் இல்லாத தமிழ் என்ற தலைப்பில் ஒரு பாடம் இருக்குது. அதை பார்க்கலாம். தண்டி அலங்காரம் உரைமேற்கோள் பாடலில் இருக்கக்கூடிய ஒரு செய்யுள் நமக்கு முதல் பாடமாக இருக்குது. அதனை பாடத்து வழியாக கவனிக்கலாம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கிட்டையும் என்னுடைய தமிழ் டீச்சர் யூடியூப் சேனலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நன்றி. இப்போ பாடத்துக்கு போகலாம். வணக்கம். 12ஆம் வகுப்பு தமிழ் பாடப்பிரிவு செய்யுள் பகுதி. தண்ணீர் இல்லாத தமிழ், தனக்கு நிகரில்லாத தமிழ், தண்டி அலங்காரம் உரைமேற்கோள் பாடல். ஆசிரியர் தண்டி என்பவர் எழுதின ஒரு பாடல் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். முதல்ல ஓங்கல் இடி வந்து. ஓங்கல் அப்படின்னா உயர்ந்த மலை. உயர்ந்த மலைகளுக்கு இடையே தோன்றுவது சூரியன். ஆசிரியர் தண்டி அவர் கண்ட இயற்கை காட்சி எழுதியிருக்கிறாரு. நாம் கன்னியாகுமரியில் எப்படி கடலுக்கு நடுவில் சூரியன் உதித்து வருகின்ற காட்சியை கண்டோமோ, அதே போல் நம் நூலின் ஆசிரியர் தண்டி அவர்கள் 2 மலைகளுக்கு இடையே சூரியன் தோன்றும் காட்சியை எழுதியிருக்கிறார். உயர்ந்தோர் தொழ விளங்கி சான்றோர் பெருமக்களால் வணங்கப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. இன்றும் கூட நாம் சூரிய வணக்கம் செய்யக்கூடியது பண்பாடாக பார்த்துருக்கோம். ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும். எப்போதும் ஒளி எழுப்பக்கூடிய கடல் அலைகள்